இந்த முயற்சிகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்பவுமே கடைபிடிச்சிட்டு இருக்கோம். எல்லாருமே முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப சில பேர்களுக்கு மட்டும்தான் அந்த முயற்சி திருவினையாக்குகிறது, அதாவது வெற்றியை தருகிறது. மற்றவர்கள்லாம் அது முயற்சி முற்று பெறுவதில்லை. ஏன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம முயற்சிகள் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கோம். முயற்சிகள் கூட முடிவும் எடுக்கணும். முடிவு எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. அதுக்கான முடிவு எடுக்கணும். நாளைக்கு காலையில் சென்னைக்கு கிளம்புறேன், நாளைக்கு சாயங்காலம் போய் அங்கே ரீச் ஆயிடுவேன், திரும்ப அடுத்த நாள் திரும்பி வருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி பெறும். முயற்சிகள் மட்டுமே ஒரு மனிதனை முற்று பெற வைக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் முயற்சி செஞ்சால் சரியாக இருக்கும். ஸோ முயற்சிகளுக்கு முன்னாடி எதை செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், ஏன் செய்ய போகிறோம், எப்போ செய்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சரியான திட்டமிடுதல், அதாவது ஒரு சரியான முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே கண்டிப்பாக வெற்றி பெறும். அப்படிங்கிறது நான் சொல்லி இல்லை, நீங்களே கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நாளையிலேருந்து இந்த முயற்சி செய்கிறத மட்டுமே கடைபிடிக்காம முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி செய்யலாமா? நாளைக்கு பார்க்கலாமா?